ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஐஒய் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இயரிங் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னு தேவைன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் தான். ஸோ இதில் வந்து சர்க்கிள் ஷேப் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இயரிங் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்க போகிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாத் தேவை. ஸோ என்கிட்ட வயலட் கலர் கிளாத் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டை வந்து அது ரவுண்டாக ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இங்கே வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன், ஃபெவிக்ரிலோடது. அதை அப்ளை பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராஸ்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து அதை கவர் பண்ணுற மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ என்கிட்ட வந்து இங்கே ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸ்டோன்ஸ் வந்து இப்போ ஈஸியாக வந்து கிடைக்குது 40 rupees அட் எனி ஸ்டேஷ்னரி ஷாப். ஸோ இப்போ வந்து அந்த சர்க்கிளோட அவுட்டர் ரிங்கில் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸை வந்து அப்படியே அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு ஃபுல்லாக வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கில் இருக்க அந்த ஹூக் தான் அட்டாச் பண்ணும். ஸோ இதே மாதிரி ரெடிமேடாக எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹூக்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டன்ட் டிஐஒய் இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் இந்த வயலட் கலர் கிளாத்துக்கு பதிலாக வேறு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சப் ஆகிற மாதிரி நீங்கள் இயரிங்ஸ் பண்ணிக்கலாம்.